இந்த ஆக்சுவலி வணக்கம். நான் உங்க அடகிருந்தார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சேஃப்டி இல்லை. ஆம்பளைங்களும் சேஃப்டி இல்லை, பொம்பளைங்களும் சேஃப்டி இல்லை. பொம்பளைன்னா லேடிஸ்னா கடத்திட்டு போய் கற்பழிக்கிறானுங்க, சரிங்களா? அதே மாதிரி ஆம்பளைங்க கடத்திட்டு போய் கொள்றாங்க, காசுக்காக, கழுத்துல செயினுக்காக, பர்ஸுக்காக. அதே மாதிரி இளைஞர் கொலை, 5 பேர் கைது. திருச்சி காவலர் குடியிருப்பில் ரொம்ப கேவலம் உங்களுக்குலாம். இந்த ஆக்சுவலி ஹைவே பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண ஜெயலலிதா அம்மையார் அவங்க நிறைய வந்து அயன் பேரு அயன் லேடி தான். பக்கா சேஃப்டியா இருக்க போய் உங்களுக்கு அதான் அம்மா உலகத்துல லாபம் இல்லைன்னு க்ளோஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி அதிகாரி வச்சிருக்கீங்க. சாரி, அதிகாரி இல்ல, நிர்வாகிங்க. கேவலம் இல்லை உங்களுக்குலாம். யாராவது முச்சங்க ரவுடி பேருங்கெல்லாம் கூட்டணி தலைவர்கள், நீங்க எல்லாம் தலைவர்கள் என்ன நல்லா வாய் உங்களை திட்டாம வீடியோ கூட போடணும். போயிருங்கடா. இதுல வேற பேருக்கு வேற எம்மனைக்கார, நம்மளை யாரும் அடிச்சுக்க முடியாது. மீண்டும் திமுக ஆட்சி எத்தனை முனை போட்டி வந்தாலும் 2026 திமுக தான் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயம் ஆட்சி வரும். அப்பயே கனவு கனவு கண்டே இருங்க. இது 7வது முறை வருஷம் ஃபுல்லா ஆயுசு முழுக்க வராது. 7வது முறை இல்லைங்க, 7 நாள் கூட உங்களால ஆட்சி அமைக்க முடியாது. 7 நிமிஷம் கூட ஆட்சி அமைக்க முடியாது. இவங்க ஆயுசு முழுக்க உங்க வியாபார கடையை பூட்டிட்டு போட்டு சரிங்களா? எக்காரத்தை கொண்டு இனிமேல் ஜெயிக்க விட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓட்டு கேட்க போறது உங்க இஷ்டம் என்ன. அதுக்காக உங்க கூட்டணி கட்சிகள் தலைவர்லாம் சொல்றாங்க, தொண்டர்கள் இல்ல, கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் நீங்க என்னத்தை புடிங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன அம்பலம்னு சொல்லிட்டு உங்க உங்க விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் தெளிவா கேட்கறாங்க. சோசியல் மீடியா மட்டும்தான் பண்றீங்க. என்ன புடிங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் கனவு காணாதீங்க ஆட்சி அமைக்கன்னு. ஆயுசு முழுக்க இனிமேல் ஆட்சி அமைக்க முடியாது, சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.